நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திவாசி 24x7 நியூஸ் சேனல். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாய்மார்களே, அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு எங்கிருந்து அண்ணன் மாணிக்கம் அவர்களுக்கு இரட்டையிலே கூட்டத்தில் நீங்கள் வாக்களித்த அந்த நல்லாளில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே உங்களது ஒவ்வொருவருடைய வங்கிக் கணக்கிலும் 10,000 ரூபாய் வரவு வைக்க இருக்கிறார்கள். பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுகவின் மாணிக்கம் அவர்களுக்கு அரியலூர் கே. ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் பொதுவுபதி தொழில்நுட்ப பிரிவு சிறப்பான வரவேற்பு குடும்பத்திற்கு அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மாணிக்கம் அவர்கள் திமுக ஆட்சி என்பது குடும்பத்திற்காக கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சின்னத்தில் வாக்களை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு இதோ அண்ணன் அரியூர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, தொடங்க இருக்கிறார்கள். அண்ணன் மாணிக்கம் அவர்கள் அந்த திட்டங்கள் அவர்களுடைய தலைமையில் இதோ அண்ணன் மாணிக்கம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கட்சியினை குடும்பத்திற்கு அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மாணிக்கம் அவர்கள் திமுக ஆட்சி என்பது குடும்பத்திற்காக கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சின்னத்தில் வாக்களை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு இதோ அண்ணன் அரியூர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரட்டை இலைக்கு வாக்குகளை சேகரிக்கிறார்கள். உங்களின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் கி. மாணிக்கம் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வாக்குகள் சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி செய்யுமாறு உங்களை வேண்டி கேட்கிறோம். அடுத்தபடியாக அண்ணன் வெற்றி வேட்பாளர் மாணிக்கம் அவர்களுக்கு உரையாற்றுவார். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் அதிக நேரம் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக உங்களை நம்பி என்னை உங்களிடத்திலே அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த பகுதிக்கு உங்களுக்கு தெரிய நான் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பின்பு உங்கள் புண்ணியத்தினால்